எதுவும் வேண்டாம் அச்சு. ஓகே गाइस எதுவும் வேணாம் பெருசா வேண்டாம். குட்டியா போதும். எல்லா பொண்ணுங்களும் பிடிக்கணும். பார்த்தோன்னு பிடிக்கணும். அந்த மாதிரி ஏதாவது போடலாம். எனக்கு அவ்வளவு பெருசாலாம் எதுவும் வேண்டாம். நீ எதுனா வாங்கிடுங்க. ஆனா எல்லாருமே என்னைய பார்க்கணும். முக்கியமா என் மூஞ்ச பார்க்கணும். அது பாக்குற மாதிரி இருக்கணும். பட் ஓகே நான் அவங்க கிட்ட நோ சொன்னதே இல்ல. பேக்டா உனக்கு நீ தானே கேர்ள்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கேட்ட. இது மாட்டிட்டு போலன்னு வச்சுக்கோ மொத்த கேர்ள்ஸ் உன்னை சுத்தி சுத்தி வருவாங்க. அச்சோ எனக்கு இந்த மாதிரிலாம் வேண்டாம் பேக். எது போட்டாலும் எல்லாம் எண்ணெய மட்டும் தான் போகணும். அந்த மாதிரி பேக் வேணும். உன்னை மட்டும் பார்க்கணும் அதானே. இங்க பாத்தியா இல்லையா மஞ்சா கலர்ல இருக்குடா. சிஎஸ்கே போட்டுக்கோ. இப்படி மாட்டாதான் கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். இத போட்டு போனா கேர்ள்ஸ் மட்டும் இல்ல மொத்த காலேஜ் விட்டு தான் பார்க்கும். அச்சு எங்களை பார்த்தா எப்படி குழந்தை மாதிரி தெரியுதா? we are all youth. yes I am. we are all youth. வரல எனக்கு புரிஞ்சிச்சு. யூத் அப்படின்றதுனால யூத்துக்குலாம் போகக்கூடிய ஒரே இடம் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஒரே யூத் ஸ்பாட் என்ன தெரியுமா? வெல்கம் டு நாசா யூத் ஹப். இது வந்து உங்க மாதிரி ஆளுங்கலாம் கிடையாது, என்ன மாதிரி யூத்துக்கு தான். சோ உள்ள எல்லாரும் பார்க்கலாமா? गाइस இப்போ நம்ம bowling விளையாட போறோம். சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியும் bowling பத்தி? I am a spin bowler. Oh my god. fast bowler. டேஸ்ட்லயே குத்திடுவேன். spin bowler fast bowler. நான் bowling பத்தி என்னன்னே தெரியாது. அப்புறம் நம்ம ஈஸியா இவங்களை ஏமாத்திடலாமா? ஓகே நைஸ் நைஸ். நீ நான் பால கட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க இது ஃபாஸ்டா இல்ல ஸ்பின்னான்ட்டு. என்ன bowling என்னாச்சு? இது மெகா சைஸ் ஷாட் புட் மாதிரி இருக்குது. இது ஷார்ட் புட் இல்லடா, இது பேர் தான் bowling ball. நான் சொல்லி தரேன் எப்படி bowling பண்ணணுமா. அந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டு திரும்பி அதுக்கப்புறம் ஒண்ணே ஒண்ணா மிஸ் ஆயிருக்கு. அதெல்லாம் பாதிக்கு டாஸ்டிங்ல இருக்குதா? அதான் எனக்கு தெரியல எப்படி. அதான் இப்ப அடுத்த வாட்டி பாரு இந்த ஒண்ணு கூட இல்லாம நான் வந்து ஸ்ட்ரைக் பண்றேன். பாருங்க வச்சு நான் இப்ப போடுறேன் பாருங்க. நான் 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சுட்டு இப்படி வந்து டிங்கு 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 ஆட்டி இப்படி வச்சு என்னடா பக்கத்து வரைக்கும் போயிடுச்சு. அடுத்த கண்டிப்பா போட்டுறாச்சு. நானே ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன். இங்க எல்லாத்தையும் ஃபுல்லா பண்ண. ஓகே சூப்பரா இருந்தது. சோ இப்போ நான் நெக்ஸ்ட் கேம் பார்த்தலாமா? செமையா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா எல்லாரையும் போன்ல இருந்து வெளில கொண்டு வரணும். புரியலல? ரூல் சொல்றேன் கேட்டுக்கோங்க ப்ரோ. இப்போ வெஸ்ட்ல மொத்தம் 5 சென்சார் இருக்கும். ஃப்ரண்ட்ல 3 பேக்ல 2 இருக்கு. இப்போ நீங்க யாராவது ஷூட் பண்ணிட்டீங்கன்னா ஷூட் பண்றவங்களுக்கு வந்து 200 பாயிண்ட் பிளஸ் ஆயிடும். ஷூட் வாங்குறதுக்கு 50 பாயிண்ட் மைனஸ் ஆயிடும். அவங்களால 5 செகண்ட் ஷூட் பண்ண முடியாது, ஷூட் ஆக முடியாது. ஓகேவா? வேஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வரும். கன்னு மட்டும் கிளாஸ் பண்ணாம விளையாடுங்க. கன் கிளாஸ் பண்ணி கன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இச்சு கூடாதா? ஓகே ஆஃப் ஆயிடுச்சு வெளிய வந்து ஆன் பண்ணிட்டு போணும். ஓகேவா? ஓகே போட்ல சொல்ல போறேன். ரோலிங் வரல? சேஃபா ப்ளே பண்ணுங்க. ஓகே ப்ரோ. பாரு கீழே பாரு. உட்கார்றா முட்டி போடுறா. இவ்வளவு நாளா போன்லயே விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு ரியலா மேட்ச் வச்சுக்கலாமா? ஜெய் பப்ஜி. பப்ஜியா? ஃப்ரீ ஃபயர். அண்டி அது கேக்குறீங்க. இங்க 2 பேர் வந்தாங்க. அவங்கள தேடிருக்கேன். நீங்க எங்கயாச்சும் அவங்கள பாத்து enemies ahead. நான் செத்துட்டேன். நீங்க இருக்கியா? இவன் சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கான். ஏன் நிப்போம்? Excuse me. Yes.
மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வாடா யாருகிட்ட சாவுடா. ஏய் பாட்ல கேட்டு ஏய் நம்ம நாங்க யூத் ஹப்ல ஒரு பெஸ்டான காம்போ ஒன்னு போயிட்டு இருக்கு. நீங்க வந்து பவுலிங் 10 ரவுண்ட்ஸ் விளையாடிட்டு ப்ளஸ் நீங்க வந்து இந்த லேசர் டாக் 15 மினிட்ஸ்க்கு ஜாலியா உங்க கேங் கூட விளையாடலாம். எனக்கு லேசர் டாக் வேணாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆப்போசிட்லயே வியர் ஜோன் இருக்கு. 3 கேம் இருக்கு, நீங்க எது வேணாலும் விளையாடலாம். அண்ட் இது எல்லாமே சேர்ந்து இந்த காம்போவே வெறும் 600 rupees per person பண்றாங்க. சோ உங்களோட ஜாலியான சம்பளம் இங்க தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். அது யாரா கத்துறது? गाइस பீஸ் படத்துல விஜய் ரஃபேல்ல ஒரு வரல அது மாதிரி அச்சு ஓட்டத பார்க்க போறோம். ஓ மை இது ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு புரியல எங்களுக்கு புரியல. கண்டிப்பா நீங்க உங்க கேங்கோட வரும்போது ஒரு கேரக்டர் இவன மாதிரி என்ன பண்ணுதுனே தெரியாம காசு வேஸ்ட் பண்ணோம். அது யாரும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் நான் படிப்பேன், பின் பண்ணுறேன்.